சூப்பராக ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஈவன் சுட சுட இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்க, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், 2 பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இந்த அளவுகள் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இதையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவு மசாலா வெந்ததுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அது நல்லா கட்டிப்படும். நல்லா கொதித்து வரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ஜீரகப்பொடி, பெப்பர் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான எம்டி சால்னா ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்பாத்திக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.